அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு ராகி கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் ராகி மாவு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அடிகனமான சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதுல 3 கப் அளவு தண்ணி, தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவு சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் கட்டி விழாம இருக்கும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ராகி மாவு நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா சூடாறினோடனே நல்லா அல்வா மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே புளிக்க விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இப்போ கூழ் கரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கப் அளவு கெட்டியான தயிர், பொடியை கட் பண்ண சின்ன வெங்காயம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 1-2 இடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட உப்பு தண்ணி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பரான ராகி கூழ் வந்து ரெடி. சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.